ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 16ஆம் அத்தியாயம். சம்பாபதிபுரி மன்னனால் குதிரை கைப்பற்றப்படுதல். ஹேமங்கதனின் வீரர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே நடந்த உக்கிரமான போர். அனிருத்தனின் வீரத்தால் மன்னன் தோற்கடிக்கப்பட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புத்திரர்கள் அவர்களிடம் அடைக்கலம் தேடி வருகின்றனர். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, அங்கிருந்து வெளியேறுவாய். குதிரை எல்லா நிலங்களையும் ஆராய்ந்து உஷினார் மாவட்டத்தில் அமைந்துள்ள சம்பாபதிபுரியை அடைந்தது. ஹேமாங்கத மன்னனால் ஆளப்பட்ட அந்நகரம் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனைத்து சாதியினரும் அதற்குள் வசித்து வந்தனர். அது வானுயர்ந்த அரண்மனைகளால் சூழப்பட்டிருந்தது. நற்குணம் மிக்க மன்னன் ஹேமாங்கதன் சிறந்த வீரர்களால் சூழப்பட்டு தன் மகன் ஹன்ஸ்கேது நரேஸ்வரருடன் அங்கு ஆண்டு வந்தான். யாதவர்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் மகாத்மா அனிருத்தரின் குதிரையை எளிதாக கைப்பற்றினர். பெருமை. மன்னன் ஹேமாங்கதன் அந்த குதிரையை ஒரு தங்கச் சங்கிலியால் கட்டி நகர வாயில்கள் அனைத்திலும் கதவு தாழ்பால்களை பொருத்தி யாதவர்களை அழிப்பதற்காக கோட்டை சுவர்களில் 2,00,000 பீரங்கிகளை நிறுவி போரிட தீர்மானித்தான். பின்னர் அனிருத்தன் தன் படையுடன் அங்கு வந்து குதிரைக்காக காத்திருந்தான். அவன் சம்பாபதி தோப்பில் தஞ்சம் புகுந்தான். அதை அதே இடத்தில் வை. அங்கே குதிரையை காணாததால் பிரத்யும்னன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் நண்பரான உத்தவரிடம் பின்வருமாறு கேட்டார். அனிருத்தன் கூறினார், அமைச்சரே, இது யாருடைய நகர்? என் குதிரையை யார் எடுத்து சென்றது? தங்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். தயை கூர்ந்து நன்கு சிந்தித்து எனக்கு கூறுங்கள் என்றான். அதனை கேட்ட ஞானிகளில் சிறந்தவரான உத்தவர் எதிரிகளின் கதையை புரிந்து கொண்டு இவ்வாறு கூறினார். உத்தவர் கூறினார், துவாரகை நாதரே, இந்த நகரம் சம்பாவதி என்று அழைக்கப்படுகிறது. ஹேமாங்கத மன்னன் தன் மகன் ஹசத்வஜனுடன் இங்கு ஆண்டு வருகிறான். அவனே உன்னுடைய குதிரையை கைப்பற்றியவன். இந்த மன்னன் ஒரு வீரமிக்க போர் வீரன். அவன் போரிடாமல் யாக குதிரையை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் இந்த நகரத்திலேயே தங்கி குஷுண்டிகளுடன் ஒரு நீண்ட போரை செய்வான். அந்த மன்னன் போருக்காக இந்த நகரத்தை விட்டு வெளியேற மாட்டான். எனவே அரசர்களின் தலைவனே, நீ விரும்பியபடி செய்வாய். உத்தவரிடமிருந்து இதை கேட்ட அனிருத்தன் கோபமாக பேசினான். அனிருத்தன் கூறினான், உத்தவன் நீதிமான்களில் சிறந்தவரே. கோட்டையிலேயே தங்கி போரில் ஈடுபட்டுள்ள இந்த எண்ணற்ற எதிரிகளை இரும்பினால் செய்யப்பட்ட அம்புகளை போன்ற அம்புகளால் ஒரு நொடி பொழுதில் கொன்று விடுவேன். உத்தவரின் மேற்கூறிய வார்த்தைகளை கேட்டு கோபம் நிறைந்த எதுகுல திலக அனிருத்தன் நகரத்தை அழிக்க விரைந்து சென்று லட்சக்கணக்கான அம்புகளை பொழியத் தொடங்கினான். அந்த வம்சத்தின் வீரர்களின் அம்புகள் நகரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. வீர ஹன்சத்வஜன் உள்பட அனைத்து எதிரிகளும் சந்தேகமடைந்தனர். பின்னர் மன்னனின் கட்டளைப்படி வீரர்கள் தைரியமாக கோட்டையின் சுவர்களில் ஏறி வெளியே கூடியிருந்த யாதவ வீரர்களை கண்டனர். எது வம்சத்தின் சிறந்த வீரர்கள் கவசம் அணிந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் அனைவரும் திகிலடைந்தனர். யாதவ வீரர்கள் ஆயுதங்களால் சூழப்பட்டு அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தனர். ஹேமாங்கதனின் வீரர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் மீது நெருப்பை பொழியத் தொடங்கினர். தங்கள் எதிரிகள் அனைவரையும் கொன்று குவித்து குதிரையை ஒருபோதும் திருப்பி கொடுக்க கூடாது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தனர். அப்போது அனிருத்தனின் படையில் பெரும் அமளி ஏற்பட்டது. சத்தானியர்களின் தாக்குதலால் விருஷ்ணி வீரர்கள் அனைவரும் நிலை குலைந்து போனார்கள். அவர்களின் அங்கங்கள் சிதைக்கப்பட்டன. பல வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். அரசே, சில வீரர்கள் மயங்கி விழுந்தனர். பலர் தங்கள் உயிரை இழந்தனர். சிலர் போரில் எரிந்து போனார்கள். மற்றவர்கள் சாம்பலாகி போனார்கள். பலருடைய கரங்கள், பாதங்கள், புஜங்கள் துண்டிக்கப்பட்டன. சிலர் ஆயுதமின்றி வீழ்ந்தனர். பலருடைய கவசங்கள் எரிந்து போயின. பலர் வலியால் கதறினர். மேலும் பல வீரர்கள் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமங்களை அழைக்கத் தொடங்கினர். அந்த போர்க்களத்தில்
சத்தானியர்களால் துண்டு துண்டாக நொறுக்கப்பட்ட பல யானைகள் தப்பி ஓடும்போது கீழே விழுந்து மயக்கமடைந்து இறந்தன. போரில் பாய்ந்து ஓடிய குதிரைகளின் உடல்கள் சிதைக்கப்பட்டதால் அவை இறந்தன. பல தேர்கள் நொறுங்கி தரையில் நசுக்கப்பட்டன. முழு யாதவ படையும் தீ பிழம்புகளால் சூழப்பட்டு பயங்கரமாக காட்சியளித்தது. இதையெல்லாம் கண்ட அனிருத்தன் போர்க்களத்தில் இருந்த பகவான் ஸ்ரீஹரியை நினைத்து ஏதோ சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் உஷா வல்லபரான அனிருத்தன் கடமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அவர் கூர்மையான வில்லை எடுத்து அம்பராத்தூளியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் பொருத்தி மழை ஆயுதத்தை அதில் செருகினான். அம்பு எய்தவுடனேயே மேகங்கள் யாதவ படையை மூடின. நரேஸ்வரரே, அந்த மேகங்கள் யாதவ வீரர்களை பாதுகாத்து கன மழையை பொழிந்து சுற்றிலும் பரவியிருந்த நெருப்பை அணைத்தன. அப்போது விஷ்ணு வீரர்களின் அங்கங்கள் குளிர்ந்தன. அவர்கள் நெருப்பின் பயத்திலிருந்து தப்பித்து அனிருத்தனை புகழ்ந்து மீண்டும் போரிடத் தொடங்கினர். அவர்கள் அனைவரையும் நோக்கி, அனிருத்தன், என் எதிரிகளின் அரசனை வெல்வதற்காக நான் சிறகுகள் கொண்ட குதிரையின் மீது தனியாக சம்பாவதி நகருக்குள் நுழைவேன் என்றான். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, அனிருத்தனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர், சாம்பர் மற்றும் பிறர் உள்பட 18 பெரும் வீரர்களும் அவனிடம் பேசினார்கள். பகவான் ஸ்ரீஹரியின் மகன்கள், அரசே, தாம் எதிரியின் நகரத்திற்கு செல்லாதீர். நாங்கள் அனைவரும் அந்த கொடுங்கோல் அரசனிடம் செல்வோம் என்றனர். நாங்கள் வெற்றி பெறுவதற்காக அங்கு செல்வோம். இவ்வாறு கூறிய பின் பகவான் ஸ்ரீஹரியின் அந்த வீரமிக்க புதல்வர்கள் அனைவரும் சீற்றம் கொண்டு திடீரென தங்கள் சிறகுகளுடைய குதிரைகளின் மீது ஏறி கோட்டையின் மதில்களை ஏறி சம்பாவதிபுரியை அடைந்தனர். அவர்கள் அனைவரும் வெள்ளாளர்கள், கவசமணிந்தவர்கள் மற்றும் போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் வந்தவுடனேயே சர்ப்ப அம்புகளால் எதிரிகளை கொல்லத் தொடங்கினர். நரேஸ்வரரே, மன்னனின் கட்டளைப்படி அந்த எதிரிகளும் போருக்காக வில்லுகளுடன் கோபத்துடன் திடீரென வந்தனர். அவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியன். அங்கே இருந்த பெரும்பாலான வீரர்கள் கோபத்துடனும் ஆயுதங்களுடனும் இருப்பதைக் கண்ட சாம்பன், மது, பிருகத்வாகு, சித்திரபானு, விருகன், அருணன், சங்கராமஜித்தன், சுமித்ரா, தீப்திமான், பானு, வேதபாகு, புஷ்கரன், ஸ்ருததேவன், சுனந்தனன், விரூபன், சித்திரபாகு, நேக்ரோதன் மற்றும் கவி கிருஷ்ணரின் இந்த புதல்வர்கள் அனைவரும் அம்புகளால் கொல்லத் தொடங்கினர். ராஜேந்திரரே, அப்போது அந்த நகரத்தில் வீரர்களின் இரத்தத்தால் ஆன ஒரு பயங்கர நதி தோன்றியது. அது நகர வாயிலிலிருந்து பெருக்கெடுத்து ஓடியது. அரசனே, அந்த பயங்கர நதி ஓடுவதை கண்ட அனிருத்தனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவன் வாய் வறண்டு கோபத்துடன் கூறினான், என் தந்தையின் சகோதரர்கள் அனைவரும் இறந்ததால் தான் இந்த பயங்கர நதி தோன்றி நம் அனைவரையும் அடித்துச் செல்ல இங்கு வந்ததா? சந்தேகமின்றி இந்த நதியை என் நெருப்பு அம்புகளால் நான் உறிஞ்சி விடுவேன். என் மலை போன்ற யானைகளை கொண்டு இந்த நகரத்தை நான் தகர்த்தெறிவேன். பின்னர் அனிருத்தனின் கட்டளையாலும் பாகன்களாலும் உந்தப்பட்டு மைமலையை போன்ற கருமையாகவும் போதையில் மிதந்தவாறும் உயர்ந்து நின்ற லட்சக்கணக்கான யானைகள் தங்கள் தும்பிக்கைகளால் சிறு மரங்களையும் புதர்களையும் வேரோடு பிடுங்கி நகருக்குள் வீசத் தொடங்கின. தங்கள் குழம்புகளால் பூமியை அதிரச் செய்தவாறு அவை நகரத்தின் மீது ஏறின. அங்கு வந்தடைந்த அந்த யானைகள் அனைத்தும் தங்கள் தந்தங்களால் நகரத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆக்ரோஷமாக தாக்கி அதை விரைவாக தரைமட்டமாக்கின. எல்லா கதவுகளும் உடைந்து விழுந்தன. வாயில்களின் வலிமையான சங்கிலிகள் நொறுங்கின. யானைகள் நகர கோட்டையின் கல் சுவர்களை இடித்து தள்ளின. அரசர்களிலேயே சிறந்தவரே, கதவுகளையும் வாயில்களையும் கோட்டையையும் தகர்த்தெறிந்த பின்னர் பகவான் ஸ்ரீஹரியின் யானைகள் நகரத்தை அடைந்து எதிரிகளின் இல்லங்களை இடிக்கத் தொடங்கின. அந்த நேரத்தில் சம்பாவதி பெரும் அமளியில் இருந்தது. அரசனும் மற்ற அனைவரும் பயந்து திகைத்து நின்றனர். பின்னர் தோற்கடிக்கப்பட்ட அரசன்
ஹேமாங்கதன் தன் 2 கரங்களாலும் மலர் மாலைகளை அணிந்து கொண்டு பாகிமாம் என்று கூறியபடி பகவான் ஸ்ரீஹரியின் மகன்களுக்கு முன் வந்தார். அந்த அரசன் வருவதைக் கண்ட நீதியுள்ள சாம்பன் போர்க்களத்தில் ஏழைகளை கொன்று கொண்டிருந்த தன் சகோதரர்களையும் பாகன்களையும் தடுத்தார். அனைவரையும் தடுத்த பின்னர் அவர் அரசனிடம் இவ்வாறு கூறினார். சாம்பன் கூறினார், அரசே, வாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. என் குதிரையை எடுத்துக்கொண்டு அனிருத்தனிடம் செல்லுங்கள். அப்போது உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இதை கேட்ட மன்னன் யாகத்திற்கான குதிரையை எடுத்துக்கொண்டு பகவான் ஸ்ரீஹரியின் மகன்களுடன் நகரத்தை விட்டு வெளியே சென்றான். அரசன் மன்னன் தன் மகனுடன் அனிருத்தனிடம் சென்று அவனுக்கு ஒரு குதிரையையும் அதனுடன் 1 கோடி தங்க நாணயங்களையும் வழங்கினான். அரசரே, அப்போது அறநெறி அறிந்தவரும் ஏழைகள் மீது கருணை கொண்டவருமான அனிருத்தன் மாலைகளால் கட்டப்பட்டிருந்த தன் 2 கரங்களையும் விரித்து இவ்வாறு கூறினார். மன்னா, என்னுடன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக இந்த குதிரையை எதிரி மன்னர்களிடமிருந்து பாதுகாப்பீராக. அனிருத்தனின் வார்த்தைகளை கேட்டதும் ஞானிகளிலேயே சிறந்தவரான ஹேமாங்கத மன்னர் மகிழ்ச்சியுடன் தன் மகனுக்கு ராஜ்யத்தை அளித்துவிட்டு அவருடன் செல்ல தீர்மானித்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள சம்பவதியின் வெற்றியின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.